ஐடிசியில் இன்னைக்கு பிளாக் டீல் நடந்திருக்கு. பிஐடி அவங்களோட ஸ்டேக்லேருந்து 3.5% கிட்ட செல் பண்ணியிருக்காங்க. 400 ருபீஸ் கிட்ட 17,400 க்ரோஸ் கிட்ட டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி நியூஸ் வந்திருந்துச்சு. அவங்க வந்து 4% விற்கிறதாவும் 380 ருபீஸ்க்கு விற்கிறதாவும் நியூஸ் வந்திருந்துச்சு. இது ஒரு நெகட்டிவ் நியூஸாக இருந்துச்சு. இப்போ வந்து இவங்க 400 ருபீஸில் விற்றுருக்காங்க. 3.5% கிட்ட தான் விற்றுருக்காங்க. ஸோ இது ஒரு பாசிட்டிவ் நியூஸாக இருந்ததுனால இன்னைக்கு வந்து ஒரு புல்லிஷ்னஸ் கொடுத்துருக்கு. இன்னைக்கு வந்து 8% வரைக்கும் மேலே போயிட்டு 4.5% கிட்ட இன்னைக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடிசியை யார் அக்யூர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் அக்யூர் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா எஃபிஐ, மியூச்சுவல் ஃபண்ட், இன்சூரன்ஸ் கம்பெனி, குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம்ஸ்லாம் வராங்க. இந்தியாவில் இருக்கிற டாப் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரூடென்டியல் மியூச்சுவல் ஃபண்ட், ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட், கொடக் மஹேந்திரா மியூச்சுவல் ஃபண்ட், ஆதித்யா பிர்லா சன் லைஃப் மியூச்சுவல் ஃபண்ட், நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட், டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட், யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட், மிரா அசெட் மியூச்சுவல் ஃபண்ட், பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட், மோதிலால் மியூச்சுவல் ஃபண்ட், பரோடா பிஎன்பி பாரிபாஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இவங்கெல்லாம் பிளாக் டீலில் கலந்துட்டு இருக்காங்க. ஐசிஐசி பேங்க் பார்த்தீங்கன்னா 250,000 ஷேர்ஸ் கிட்ட 10 crores கிட்ட இன்வெஸ்ட் அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் யார் யார் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட், பீப்புள்ஸ் பேங்க் ஆஃப் சைனா, மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர், கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர், குவைட் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி, பிளாக்ஸ்டோன் குரூப், அபர்டீன், ஹெச்எஸ்பிசி குளோபல் ஃபண்ட், சிட்டி குரூப் குளோபல் இவங்களாம் வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்ப்போம் ஐடிசி வந்து மேக்ஸிமம் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இது வரைக்கும்னு சொல்லிட்டு. நான் வந்து ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்குறேன். ஜூலை 2000 இருக்க ஹைக்கும் இப்போ ரீசெண்டாக இருக்கிற லோக்கும் நான் ஃபிப்னாச்சி பண்ணி பார்க்கும்போது இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 423 இருக்குது. ஸோ 423க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இது வந்து இந்த ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஹைக்கும் ட்ரெண்ட் லைன். ஸோ 470 வரைக்கும் இதோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் இருக்குது. ஸோ நம்ம 470 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 423க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது 470 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 470 இது நல்லா பிரேக் பண்ணும்போது 500 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த ஹை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஜூலை 2023 இருக்க ஹை வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 500க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது ஸோ மேக்ஸிமம் இது வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 560 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். 500க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா RSI வந்து ஒருவேளை கீழே வந்துச்சுன்னா எங்கே இருக்குன்னு எங்கே வந்து சப்போர்ட் எடுத்துக்கும் அதையும் நம்ம பார்த்துருவோம். இது வந்து 423க்கு மேலே இருந்தால் தான் புல்லிஷ்னஸ். 400க்கு கீழே ஒரு வேளை வந்துடுச்சுன்னா இது 400ல சப்போர்ட் எடுத்துக்கும். ஒரு வேளை 400 இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா 380ல இதோட சப்போர்ட் பாயிண்ட் இருக்குது. இப்போ நம்ம RSI பார்ப்போம். RSI பார்த்தீங்கன்னா 43 கிட்ட இருக்குது. ஸோ 40க்கு மேலே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒரு கன்சல்டேஷனில் ஒரு புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம். 40யை பிரேக் பண்ணி கீழே போனால் தான் கரெக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம டே RSI பார்ப்போம். டே RSI பார்த்தீங்கன்னா 54 கிட்ட இருக்குது. ஸோ 60க்கு மேலே RSI வரும்போது நல்ல ஒரு புல்லிஷை நம்ம டே சார்ட்டில் பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்கோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி எங்கே க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1460 வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு புல்லிஷ்கான சிக்னல் கொடுத்துருக்கு. எப்போ வந்து நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வர முடியும்னு பார்த்தீங்கன்னா 1480க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் பண்ணணும். அதாவது இந்த 200 DMAக்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகி சஸ்டெயின் பண்ணும்போது நம்ம ஒரு புல்லிஷ்னஸ் எதிர்பார்க்கலாம். அப்போ வந்து 1560 வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 1560க்கு மேலே சஸ்டெயின் ஆகும்போது இந்த ஹை வரைக்கும் எதிர்பார்க்கலாம். 1700 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ணாதான் ஃபர்தராக கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதாவது 1400 பிரேக் பண்ணாதான் நல்ல ஒரு கரெக்ஷனுக்கான பாசிபிள் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா RSI வந்து 42 கிட்ட இருக்குது. ஸோ 40யை கிராஸ் பண்ணி மேலே வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து கன்சல்டேஷனில் நம்ம புல்லிஷை எதிர்பார்க்க முடியும். ஒருவேளை 40யை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா தான் கரெக்ஷனுக்கான பாசிபிள் இருக்கும். தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்கோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து எங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 453ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட ட்ரெண்ட் லைனை இது பிரேக் பண்ண ட்ரை பண்ணுது. ஒருவேளை இந்த வீக் வந்து இது பிரேக் பண்ணி கீழே வந்து முடிஞ்சிச்சுன்னா ஃபர்தராக கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை ரெக்கவர் ஆகி இது 460க்கு மேலே இந்த வீக் வந்து க்ளோஸ் ஆனிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி கீழே வந்தாலும் இது 445ல் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
எதனால சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதோட புக் வேல்யூ வந்து 438. ஸோ இதுக்கு கீழே போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அதனால தான் சொல்கிறேன் 445ல வந்து சப்போர்ட் எடுத்துக்கும். ஒருவேளை இது 445 பிரேக் பண்ணால் இது 410 to 400 இந்த ரேஞ்சில் தான் வந்து சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்ஐ வந்து 40 பிரேக் பண்ணிடுச்சு. அதுவே வந்து ஒரு கரெக்ஷனுக்கான சிக்னல் தான். ஸோ இப்போ வந்து 33 கிட்ட இருக்குது. எப்போ வந்து ஆர்எஸ்ஐ 40க்கு மேலே போகுமோ அப்போ தான் இது ஃபர்தராக ஒரு கன்சல்டேஷனில் நம்ம ஒரு பொசிஷன் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ கரெக்ஷன் வர வர நம்ம இதை அக்குமுலேஷன் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் நமக்கு கிடைக்கிது. இதோட புக் வேல்யூ 438, இப்போ இது 453ல இருக்குது. ஸோ இன்னும் ஒரு கரெக்ஷன் வந்தாவே நல்லா வந்து அக்குமுலேஷனுக்கு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் தான் அது. வந்து கேஆர்பிஎலோட வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து இங்கே க்ளோஸ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 284ல் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதோட புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 200. ஸோ ட்ரேட் ஆகிறது 285. ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1.4 கிட்ட தான் இருக்குது. நல்ல ஒரு ஃபேரான ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது. அதுவும் இல்லாமல் இது இப்போ சப்போர்ட் லைனில் இருக்குது. அதாவது நான் 2020ல் இருக்கிற லோக்கும் 2022ல் இருக்கிற லோக்கும் சப்போர்ட் லைன் போடும்போது இது கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் இருக்குது. இந்த இடத்துல இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இந்த இடத்துல கூட சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போகலாம். ஒருவேளை இந்த 280யை இது பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சுன்னா இது ஃபர்தராக வந்து 240 வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. கீழே வந்தாவே நல்லா அக்குமுலேஷன் பண்ணலாம். நல்ல ஃபேரான ப்ரைஸில் நமக்கு கிடைக்குது. அதனால இதை நல்லா அக்குமுலேஷனுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய நல்ல ஸ்டாக் தான். இப்போ பார்த்தீங்கன்னா வீக்லி ஆர்எஸ்ஐ 25 கிட்ட வந்துடுச்சு. ஸோ 25க்கு கீழே வீக்லி ஆர்எஸ்ஐ வரும்போது ஓவர் சோல்ட் ஆயிரும். அதாவது எல்லாருமே விற்று முடிச்சிருப்பாங்க. இனிமேல் வந்து வாங்குறதுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய இடமா இருக்கும். ஒரு 23 அந்த ரேஞ்செலாம் வந்துச்சுன்னா பையர் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ வந்து அக்குமுலேஷனுக்கு கன்சிடர் பண்ணக்கூடிய இடத்துல தான் இருக்குது. ஒருவேளை 240 வந்துச்சுனாவே இன்னுமே நம்ம அக்குமுலேஷனுக்கு கன்சிடர் பண்ணலாம். நல்ல உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு பை பண்ணுங்கள், செல் பண்ணுங்கள். தேங்க்யூ.